ஏய் ஒழுங்கா இந்த சினிமா கினிமானா விட்டுட்டு ஒழுங்கா வேலைக்கு போய் உருப்புற வேலையா பாரு. ஏய் பேசிட்டே இருக்க என்னடா? ஒழுங்கா உருப்படியா ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்க வேணாமா? அண்ணா இருக்கான், அண்ணா இருக்கிற வரைக்கும் குடும்பத்தை பார்த்துப்பான். அதுக்கப்புறம் நீ தானே குடும்பத்தை பார்த்துக்கணும். எப்போ உனக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்றது இப்படி இருந்தா? என்னடி அப்பாட்டுல கல்யாணம் பேசிட்டு இருக்கான். அவன் எனக்கு பொண்ணு வேணும்னு கேட்டா என்னடி பண்றது? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? அவன் ஏதோ ஆட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றான். அது ஆட்டுமா? அவன் ஆட்டின வரைக்கும் போதும். என் ஃப்ரெண்டு கிட்ட வேலை கேட்டு வச்சிருக்கான். 2 வருஷம் வேலை செஞ்சா போதும், பர்மனன்ட் ஸ்டாப் ஆக்கிடுவாங்க. அவன்கிட்ட சொல்லி வை, இந்த மீடியா கிட்ட எல்லாம் போவானான்னு சொல்லி வை அவன்கிட்ட. இவர் வேற இவனை வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. அவன் என்னடானா டைரக்டர் ஆக போறேன்னு சொல்றான். ஆனால் சீரியல் டைரக்டர் ஆனால் கூட பரவாயில்ல, அவனை தான் கொல்ல போறான், அவனுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, அவனுக்கு தான் அடுத்தது ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லி மேல் வீட்டு மாலாக்கா கிட்ட சொல்லி சீன் போட்டுக்குவோம். அவன் என்னடானா சினிமா டைரக்டர் ஆக போறான்றான். படம் 2 மணி நேரம் தான் எடுப்பாங்க. அந்த சீரியல் அடுத்து என்ன வரும்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதை விட லோகேஷ் கனகராஜன் யாரும் தெரியுமா? எல்சியூனா என்னன்னு தெரியுமா? எம்சியூனா என்ன தெரியுமா? எம்சியூனா என்னது? மகாசங்கமம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா, டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா திறமையும் அவனுக்கு இருக்குடா. யாரு அவனுக்கு? அன்னைக்கு ஷார்ட் பிலிமுக்கு கதை சொல்ற வாடான்னா அண்டங்காக்கா கொண்டக்காதிரி கதை கேட்க வெள்ளை பூண்டு மாதிரின்றா. இவனுக்கு போய் கலந்து வாங்கி நினைக்கிற. அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்லம்மா. அப்பா வீட்டுல வந்து தப்பிச்சோம். சரி அவன் என்னன்னு போய் உள்ள கொஞ்சம் போய் பாரு போ. சரி உள்ள போய் நான் கேட்டு வரேன் போ. ஒரு கதை சொல்லிட்டானா? நீ கதைன்ற பேர்ல என்ன சொல்லுவானு எனக்கு தெரியுண்டா. என்னை பார்த்தா என்ன மாக்கு மாதிரி தெரியல உனக்கு. நீ சிரிச்சா செம ஸ்மார்ட்டா இருக்க, அதுக்கு நீ சிரிக்காத, கேக்கும் மாதிரி இருக்க. அதை தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்த பையன் சொல்லக்கூடாது. இன்னொன்னு அதெல்லாம் நம்பிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சிரிக்காத, அம்மா வெளியே தான் இருக்காங்க, ஸ்மாக் போட்டுருவேன். என் கை கொஞ்சம் லேசா வலிக்கும், அவ்வளோதான். என்னண்ணா ரோமன் ரைஸ் பஞ்செல்லாம் மறந்துட்டியா என்ன? சரி சொல்லு, எதுக்கு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்? ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை சொல்கிறேன், கேட்குறேண்ணா? சொந்த கதைண்ணா, கேளு நல்லா இருக்கும். என்ன உங்களை மாதிரி ஆளுங்களாம் ஒரே கதை தானே? என்ன ஹீரோ இருந்தான், அவன் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருந்தது, அப்புறம் அவனுக்கு ஒரு லவர் இருந்தான், அதையும் நிறைய பிரச்சனையை அவனுக்கு கிரியேட் பண்ணிச்சு. அப்புறம் அவன் ஃப்ரெண்டோட டீ கடை ஸ்டார்ட் பண்ணி அவன் லவரை கல்யாணம் பண்ணி, இதுதானாக்கா உன் கதை? பா எப்படிண்ணா கண்ணிலே படம் பார்த்தியா என்ன? உன்னை பற்றி நல்லா தெரியும்டா எனக்கு. அம்மா 10 ரூபா கொடுத்து 8 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு மீதி 2 ரூபாய்க்கு நீ எடுத்துக்கூடாதுன்னா அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன ஆள் தானடா நீ. அதே 10 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து பால் பாயிட்டு வர சொன்னா அந்த 10 ரூபாய் எடுத்து பிளே ஸ்டேஷன்ல கேம் விளையாட ஆள் தானே நீ. கண்டுபிடிச்சிட்டேன். ஒண்ணுதானா தம்பின்னு கூப்பிடுறதுனால நீயும் அது ஒன்றாயிட முடியாது. வேலைக்கு போற வரைக்கும் தான் நமக்கு வீட்லயே மரியாதை. அதை வேலைக்கு போறவன் தான்டா சொல்லணும் மாக்கு. சரி அந்த கதையை விடு, நான் ஒரு கதை சொல்றேன், கேட்குறியா? உன்கிட்ட கதை கேட்க வந்தா அண்டங்காக்கா கொண்டக்காரி கதை கேட்குறோம். சரி 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 பீப்பில் வந்துடும் பார்க்குறேன். நீ மட்டும் நான் சாதாரண ஆளாண்ணா, 20,000 சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு 15,000 தான் தரேன். 18. 18? அப்போ அந்த 2,000 என்ன பண்ணுற? ஷார்ட் ஃபிலிமுக்கு காஸ்டியூம் வாங்கணுன்னு காசு கட்டியே ஞாபகம் இருக்கா? சரிண்ணா ஒத்துக்கிறேன், நீ தான் லீடு. வேலைக்கு போகிறவன் வேலைக்கு போகாதவன், ஃபேமிலின்ற கோட்டுக்கு அந்த பக்கம் நீ, இந்த பக்கம் நான். புரிஞ்சுது? சரிண்ணா ஒத்துக்கிறேன், நான் வேலைக்கு போவேன் தான், நீ வேலைக்கு போகிறவன். ஆனால் அந்த வேலைக்கு போகாதவனோட கதையை கொஞ்சம் கேளுண்ணா, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும், கேட்குறியா? வேறு கதை சொல்லாமல் விட மாட்டோம் போலியே. இல்லைடா புரிஞ்சுக்கூடா, வீட்டில் ஏற்கனவே நிறைய கஷ்டம் இருக்குது. என்ன இந்த ட்ரீம் கேமிங் எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போகிற வேலையை பாரு. இல்லைண்ணா என்கிட்ட ஒரே ஒரு இருக்கு, நல்ல கதையை நல்லா இருக்கும், நான் கேளுண்ணா. சொன்னால் கேள்றா, ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயின்னு இருக்கு வீட்டில்.
இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க என் கதைய. இல்லடா சொன்னா புரிஞ்சுக்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ தானே ஹீரோ இருக்கப்பா அந்த படத்துலயே. டேய் என்னடா ஆச்சு? இல்லம்மா, அவன்கிட்ட அவனோட ஷார்ட் ஃபிலிம் கதையை கேட்டேன். அவன் அந்த ஷார்ட் ஃபிலிம் கதையை சொல்லிட்டு என்ன ஒரு பார்வை பார்த்தான். என்னடா? என்னப்பா உடனே ஹீரோ ஆக்குறேன்னு சொன்னானா? எப்படிப்பா? ஜனவரி சொன்னானே. அது மட்டும் இல்ல, இந்த மார்க்கெட் படம் இருக்குல்ல, அது சில்க் சுமிதா வருவாங்க, அதே மாதிரி நாடகம் படத்துல டீச்சர் அதே மாதிரி எனக்கும் அவளுக்கு சீன் இருக்கு சொன்னா அடைச்சுக்கு வரமுடுங்க. அந்த நாய் இப்படித்தான் ஒரு வாட்டி ஊரை ஏமாத்திட்டு இருக்குது. எங்க அந்த நாய்? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய அப்படிதா சேனல் தீபெற்று எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணவும். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.